இருக்குமா? முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசியில் அமைந்த புள்ளிகள் முறையே. அவர் முக்கோணம் வரைஞ்சிக்கிறேன். ஏபிசின்னு போட்டுக்கிறேன். இதில் ஏபி மற்றும் ஏசியில், இதான் ஏபி இதான் ஏசியில் அமைந்த புள்ளிகள் முறையே. ரெண்டு புள்ளி இருக்கு. முறையேனா ஃபர்ஸ்ட் யாரு? ஏபி. அப்போ ஏபியினுடைய புள்ளி யாரு? டி. ஏசியில் அமைந்த புள்ளி யாரு? இ. முறையேன்னு சொல்லிட்டாங்கன்னு கரெக்டாக போட்டணும். முறையே போட்டாங்க. ஏபி ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர். ஃபுல்லாக பார்த்தோம்னா 5.6 சென்டிமீட்டர். ஏடி 1.4 சென்டிமீட்டர். ஏடி 1.4 சென்டிமீட்டர். ஏசி 7.2 சென்டிமீட்டர். ஃபுல்லாக 7.2 சென்டிமீட்டர். ஏஇ 1.8 சென்டிமீட்டர். இது மட்டுமே 1.8 சென்டிமீட்டர் எனில் டிஇ parallel பிசி. டிஇ நான் கூட டிஏ ஜாயின் பண்ணுறேன். டிஇ ஆனது பிசிக்கு இணை என காட்டுக. டிஇ ஆனது பிசிக்கு இணை என காட்டுக. இது மாதிரி parallel வந்துருச்சுனாவே இதை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க, சமமா பிரிச்சிருக்காங்க. அப்ப விகித சமதேற்றம், அடிப்படை விகித சமதேற்றம் என்னன்னா AD by DB equal to AE by EC. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்துருச்சுன்னா இது ரெண்டு சமம் வந்துருச்சுன்னா எனக்கு DE parallel BC. என்ன இதுல வந்து parallel ஒரு வார்த்தை வந்துச்சுனாவே இது மாதிரி பிரிக்கிறோம்னு சொன்னாவே அடிப்படை விகித சமதேற்றம், அடிப்படை விகித சமதேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம் சொல்லுங்க. ஈஸியா எது இருக்குதோ அதை எழுதுங்க. தேல்ஸ் தேற்றத்தின்படி, தேல்ஸ் தேற்றப்படி AD by DB equal to AE by EC. இதில் என்ன ஒரு சிக்கல்னா, நீங்கள் புள்ளி வச்சதுனால பயப்படுவீங்க. நீங்கள் புள்ளி வந்து ஒரு ஸ்தானம் ஒரு ஸ்தானம் ஒரு ஸ்தானம் ஒரு ஸ்தானம், அதனால் பயப்படாமல் என்ன பண்ணுங்க, 56 14 கழிக்கணும். எப்படின்னா மொத்தமாக 56 இருக்குன்னா இது மட்டும் 1.4 இது என்ன இருக்கும், மொத்தத்துலேருந்து இதை என்ன பண்ணிடணும், நீக்கணும். 56 ரூபாயிலேருந்து 14 ரூபாய் நீக்கிட்டா எவ்வளோ? 6லேருந்து 4 நீக்கினா 2, 5லேருந்து 1 நீக்கினா 4, புள்ளி வச்சாச்சு. 72 ரூபாயிலேருந்து 18 ரூபாய் நீக்கணும். 72 ரூபாயில் 70 ரூபாய் அப்படியே வச்சுக்கோங்க. 70 ரூபாய் 2 ரூபாய் அப்படியே வச்சுக்கோங்க. 70 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் நீக்குங்க. 18 ரூபாய்னா 2 ரூபாய் கம்மியாக இருக்குது, அப்புறமா புள்ளி குத்திக்கலாம். 70 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் நீக்கினா 50 ரூபாய். 50 ரூபாய் 2 எக்ஸ்ட்ரா நீக்கணும் இல்லையா, அதை இது பண்ணிக்கோங்க. அப்போ 52 தோ 2 இருக்கு 54. அப்போ 54 5.4. ஓகேம்மா? மொத்தத்துலேருந்து இதை கழிச்சா இது கிடைச்சிடும், மொத்தத்துலேருந்து இதை கழிச்சா இது கிடைச்சிடும். இப்போ தான் நம்ம போக போகிறோம். ஏடி எவ்வளோன்னு பாருங்கள், 1.4 by டிபி 4.2 ஈக்குவல் டு ஏஇ 1.8 by இசி 5.4. ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. நீங்கள் 14 அப்படியே போட்டுக்கலாம். ஒரு ஸ்தானம் தள்ளி மேலே ஏறி 10ஆல் பெருக்கணும். அப்போ கரெக்டாக தானே வரும், அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஸ்தானம் இங்கேயும் ஒரு ஸ்தானம் போது ஈஸியாக பண்ணுங்க. ஓர் 14 14 3 14 42. ஓர் 18 18 3 18 54. அப்போ ஆன்சர் சமி 1/3 ஈக்குவல் டு 1/3. எப்படி வந்திருக்கு? சமமாக வந்திருக்கு. அதனால் இது என காட்டுகன்னு சொல்லிட்டாங்க. therefore DE parallel BC. DE ஆனது BCக்கு இணையாக உள்ளது. ஏன் நம்ம என்ன எழுதிட்டோம், தேல்ஸ் தேற்றப்படி சொல்லிட்டு எழுதியாச்சு. தேல்ஸ் தேற்றப்படி ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதுவும் இணைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? these implies போட்டு போடுங்க. these implies DE parallel BC என காட்டப்படுதுன்னா hence proved போடணும். என காட்டப்பட்டது. ஒன்று தமிழ் எழுதுங்க, இல்லைன்னா இங்கிலீஷ். ரைட்மா?